தூய்மை பொறியாளர் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இனக்குழுவை சேர்ந்தவர்கள் மட்டுமே தூய்மை பணியாளர் அந்த பணியில் இருக்காங்க. இதை முற்றிலும் தடை செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க. முற்றிலும் தடை செஞ்சுட்டா அதுக்கு மாற்று என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது, இதை வந்து ஒரு பெருமைக்குரிய அரசு பணியாக்கணும் அப்படின்ற ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. இப்போ எந்த வேலையும் யாரும் செய்யலாம், நீ ஒரு இழிவுன்னு கருதாத, அது அரசு வேலையாக்கு. படித்தவன் படிக்காதவன் எல்லாரும் செய்யலாம். இந்த முறையை மாற்றிடுங்கிற துப்புரவு பணியில இப்போ அமெரிக்கா சிங்கப்பூர்லாம் எப்படி பண்ணுது? ஒரு நவீனமாக நல்ல சுகாதாரமாக பூட்ஸு கிட்ஸு க்ளவுஸ்லாம் போட்டு வண்டி வச்சு சுத்தமாக எடுக்கலாம். முதல்ல குப்பை இல்லாத நகரத்தை உருவாக்க நம்ம கற்றுக்குருவோம். எதுக்கு தூய்மை, எதுக்கு நீ சுத்தம் அசுத்தமாகுது, எதுக்கு குப்பை வருது, எப்படி வருது, எப்படி வருது? ஏன் நீ வீட்டை நீ குப்பையா போடுவியா? அப்ப எப்படி நாட்டை குப்பையாக்குற? நான் வரும்போது நீ அப்படிலாம் குப்பையை போட முடியாது. எல்லாம் தெருவேல்னு எங்கு பார்த்தாலும் உன் வீட்டுக்குள்ள தவிர வெளியில் நடந்தீங்கன்னா ரெண்டு கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும். முழுக்க கண்காணிப்பு கருவிழால கண்காணிச்சிருவேன். நீ தப்பிக்கவே முடியாது. நீ குப்பையை அங்கிருந்து தூக்கி போடுறது அதெல்லாம் பண்ண முடியாது. குப்பையை கூட ஒழுங்கா போட தெரியாத நாடு குப்பை மேடா தானே போகும். அதனாலதான் அவங்க தூய்மை பணியாளர் என்பதையும் தாக்கி தூய்மை பொறியாளர்கள் மாத்தி அதை அரசு பணியா மாத்துவேன்னு சொல்றேன். நீங்க அந்த குப்பை அந்த பணியை நீங்க எதுக்கு, நான் அதுக்கு குப்பையில தான் வச்சுக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? மரக்கண்டு நடக்கூடாதா? சொல்லுங்க, மரக்கண்டு நடக்கூடாது, மற்ற வேலைக்கு பயன்படுத்தக்கூடாதா? இந்த 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பண திட்டத்தில் பல பேர் வேலைக்கு எடுப்பேன்.